பாகிஸ்தான் எல்லையில் ரோந்து பணிகளை மேற்கொள்ள இந்திய கடற்படையின் சோப்பர்கள் அதாவது ஹெலிகாப்டர்கள் களமிறக்கப்பட்டுள்ளன. கடந்த 4 மாதங்களாகவே அங்கு ரோந்து நடக்காமல் இருந்தது. இப்போது இலகு ரக நீண்ட தூரம் பயணிக்கக்கூடிய திறன் கொண்ட ரோந்து ஹெலிகாப்டர்களை களமிறக்கி உள்ளனர். ரோந்து பணிகளை ஆக்டிவேட் செய்யுங்கள் என்று பாதுகாப்புத்துறை உத்தரவிட்டுள்ளதால் பாதுகாப்பு பணியில் கடற்படையும் களமிறங்கி உள்ளது. இது தொடர்பாக முன்னாள் ராணுவ வீரர் மேஜர் மதன்குமார் அண்ணாமலை வாரியர்ஸ் என்ற பக்கத்திற்கு பேட்டி கொடுத்திருக்கிறார். அதில் இதன் சூத்திரதாரி அசீம் முனீர். அவர் ராணுவ தளபதி. அவர் இருக்கும் இடம் ராவல்பிண்டி. அதாவது ராவல்பிண்டியில் தான் ராணுவ தலைமையகம் உள்ளது. இந்த ராவல்பிண்டி தான் இந்தியாவை தாக்க வேண்டும். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் தாக்கினால் வேலைக்காகாது. பாகிஸ்தானின் பஞ்சாபில் தாக்க வேண்டும். சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கில் சிந்துவில் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் தாக்கினால் வேலைக்காகாது. பாகிஸ்தானின் பஞ்சாபில் அடிக்காதவரை ராவல்பிண்டியில் அடிக்காதவரை எதுவும் ஆகாது. அதற்கெல்லாம் நம்மிடம் பவர் இருக்கிறது. ராவல்பிண்டியில் தான் தாக்குதல் என்பது இருக்க வேண்டும். பிராமோஸுக்கு பதிலடி தர அவர்களிடம் ஆயுதம் இல்லை, தடுப்பு அரண்கள் இல்லை என்பதை மறக்க வேண்டாம். நம்மிடம் ஆப்ஷன்கள் நிறைய உள்ளது. முப்படை தளபதிகளின் காம்பேட் ரெடி மோடில் உள்ளனர். போருக்கு செல்லும் முந்தைய நிலை இது என கூறியிருக்கிறார் மேஜர் மதன்குமார். இந்திய எல்லையில் படைகள் குவிக்கப்பட்டு வருகிறது. எந்த நேரமும் தாக்குதல் நடத்தப்படலாம் என பாகிஸ்தான் பதற்றம் அடைந்து வரும் நிலையில் எல்லையில் படைகள் குவிக்கப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் ஷாஜஹான்பூரில் கங்கை எக்ஸ்பிரஸ்வே தேசிய நெடுஞ்சாலையில் இந்திய விமானப்படைக்கு சொந்தமான போர் விமானங்கள் தரையிறங்கி உள்ளன. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே போர் பதற்றம் அதிகரித்துள்ள நிலையில் விமானங்கள் தேசிய நெடுஞ்சாலையில் தரையிறக்கப்பட்டிருப்பது இந்தியாவின் பலத்தை வெளிப்படுத்தும் விதமாக அமைந்துள்ளது. ஷாஜஹான்பூரில் தற்போது இந்திய விமானப்படையின் சார்பில் விமான கண்காட்சி நடைபெற்று வருகிறது. இது நடைபெறும் இடம் மீரட்டிலிருந்து பிரக்யாராஜ் வரை செல்லும் 594 கிலோமீட்டர் தொலைவுக்கு இணைக்கும் கங்கை எக்ஸ்பிரஸ்வே தேசிய நெடுஞ்சாலையாகும். இங்கு போர் விமானங்கள் தரையிறங்கவும் புறப்படவும் வசதி உள்ளது. அதாவது இந்த எக்ஸ்பிரஸ்வேயின் 3.5 கிலோமீட்டர் தொலைவுக்கு போர் விமானங்கள் தரையிறங்கும் வசதி செய்யப்பட்டிருக்கிறது. போர் விமானங்கள் தரையிறங்கும் வசதியுடன் அமைக்கப்பட்ட தேசிய நெடுஞ்சாலை இதுவாகும். குறிப்பாக இரவு நேரத்தில் போர் விமானங்கள் தரையிறங்கும் வசதியுடன் அமைக்கப்பட்ட முதல் நெடுஞ்சாலை இதுதான். இதில்தான் தற்போது விமான கண்காட்சி நடைபெற்று வருகிறது. இன்று காலை 11:30 மணி முதல் 1 மணி வரை இந்த கண்காட்சி நடந்துள்ளது. அதேபோல இரவு 7 மணி முதல் 10 மணி வரை இந்த கண்காட்சி நடைபெற்றிருக்கிறது. இந்த நெடுஞ்சாலையில் மிக், ஜாக்வார், ரஃபேல், சுகோய் போன்ற விமானங்கள் தரையிறங்கி உள்ளன. தவிர C-130J சூப்பர் ஹெர்குலிஸ், AN-32, Mi-17V3 போன்ற ஹெலிகாப்டர்களும் தரையிறங்கி டேக் ஆஃப் ஆக இருக்கின்றன. இரவு நேரத்திலும் விமானங்கள் தரையிறங்க இருக்கின்றன. இந்த நிகழ்ச்சியில் உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் உள்ளிட்டோர் பங்கேற்க இருக்கின்றனர். இந்த கண்காட்சி மற்ற நாடுகளை விட பாகிஸ்தானால் மிகுந்த கண்காணிப்புக்கு உள்ளாகி இருக்கிறது. தொடர்ந்து 8வது நாளாக நேற்று ஜம்மு காஷ்மீர் எல்லை கட்டுப்பாட்டு கோட்டில் பாகிஸ்தான் ராணுவம் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி எந்தவித தூண்டுதலும் இல்லாமல் துப்பாக்கி சூடு நடத்தியிருக்கிறது. ஜம்மு காஷ்மீரின் குப்வாரா, பாரமுல்லா, பூஞ்ச், நௌஷேரா, அக்னூர் பகுதிகளுக்கு எதிரே உள்ள நிலைகளிலிருந்து சிறிய ரக துப்பாக்கி சூடுகள் நடத்தப்பட்டிருக்கின்றன. 740 கிலோமீட்டர் நீளமுள்ள இந்த எல்லையில் நடந்த துப்பாக்கி சூட்டுக்கு இந்திய ராணுவமும் உடனடி பதில் கொடுத்திருக்கிறது.